என்ற சார்பில் 40 மரங்கள் நடப்பட்டது. நீங்கள் எந்த பள்ளி, எந்த கிராமம் மற்றும் எந்த வகுப்பு என்று தெரிந்து கொள்ளலாமா? எங்கள் பள்ளி பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல், ஊர் வளையப்பட்டி. நான் எத்தனை மரங்கள் நட்டீர்கள்? 40 மரங்கள். மரங்களை நடுவதால் பலன்கள் என்னவென்று கூற முடியுமா? மழை பொழியும், பள்ளி தூய்மையாக இருக்கும், காற்று கிடைக்கும், பச்சை பசேல். நீங்கள் ஏதும் கருத்தை சொல்லவிருக்கிறீர்களா? எந்தெந்த மரங்களை நட்டீர்கள் உங்களது பள்ளியில்? உங்கள் பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்று கூற முடியுமா? அறிவியல் பட்டதாரி ஆசிரியரான நீங்கள் ஏதும் கருத்து சொல்லவிருக்கிறீர்களா? உனது இப்ப பள்ளியில் நட்டதை போல உங்களது வீட்டிலும் நீங்கள் மரத்தை நடுவீர்களா? உங்களுக்கு மிகவும் பிடித்த மரம் என்று எது என்று கூற முடியுமா? காரணம்? 40 மரங்களை 6, 7, 8 சார்பாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளையப்பட்டி கோடி ஒன்றியம் தேனி மாவட்டம் சார்பில் நடப்பட்டது என்பதை இத்தருணத்தில் நாங்கள் மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மரங்களை நடப்பட்டதுடன் அந்த ஈகோ கிளப் மிஷன் லைன் என்ற அமைப்பில் எங்களுடைய புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து நாங்கள் சான்றிதழையும் பெற்றுள்ளோம் என்பதை இத்தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றிதழ்களை இப்பொழுது காண்போமா? மரங்களை பற்றி பாட வருகிறோம் நண்பர்களே, மாணவர்களே. தேனி மாவட்டம் கோடி ஒன்றியம் வளையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சார்பாக மரங்களை பற்றி பாட வருகிறோம். கேளுங்க கேளுங்க கருத்தா கேளுங்க. மரமா என்கிறீர்கள், மரம் மட்டும் இல்லை நண்பனே. மரம் இல்லையே மனித இனம் இல்லை. காற்று சலவை செய்யும் இலவச எந்திரம் மரம். மாசகற்றும் மான் உள்ளது மரம். தாய்க்கு அடுத்து நம்மை தலாக்குவது மரம். உயிருந்த மரத்துக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? ஆயுள் அதிகம் உள்ள உயிரும் மரம்தான். அகழ்வாரை தாங்கும் நிலம். பவனுக்கு பொருள் கொடுக்கும் மரம். புத்தனுக்கு ஞானம் கொடுத்த போதி மரம் தேடுகிறோம். புரிந்தவனுக்கு ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான். இன்னும் கூட சொல்வேன், மரத்தை மறந்த மனிதனுக்கு மரணத்து கூட உடல் எரிக்க உதவுவது மரம்தான். மரம் மழை கொடுக்கிறது என்பது அறிவியல். மரம் பொருள் கொடுக்கிறது என்பது பொருளியல். மரம் மனிதம் கொடுக்கிறது என்பது வாழ்வியல். மரங்களை பற்றி பாட வருகிறோம் நண்பர்களே, மாணவர்களே. தேனி மாவட்டம் கோடி ஒன்றியம் வளையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சார்பாக மரங்களை பற்றி பாட வருகிறோம். கேளுங்க கேளுங்க கருத்தா கேளுங்க. மரமா என்கிறீர்கள், மரம் மட்டும் இல்லை நண்பனே. மரம் இல்லையே மனித இனம் இல்லை. காற்று சலவை செய்யும் இலவச எந்திர மரம். மாசகற்றும் மான் உள்ளது மரம். தாய்க்கு அடுத்து நம்மை தலாக்குவது மரம். உயிருந்த மரத்துக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? ஆயுள் அதிகம் உள்ள உயிரும் மரம்தான். அகழ்வாரை தாங்கும் நிலம். பெற்றுப்பவனுக்கு பொருள் கொடுக்கும் மரம். புத்தனுக்கு ஞானம் கொடுத்த போதி மரம் தேடுகிறோம். புரிந்தவனுக்கு ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான். இன்னும் கூட சொல்வேன், மரத்தை மறந்த மனிதனுக்கு மரத்து கூட உடல் எரிக்க உதவுவது மரம்தான். மரம் மழை கொடுக்கிறது என்பது அறிவியல். மரம் பொருள் கொடுக்கிறது என்பது பொருளியல். மரம் மனிதம் கொடுக்கிறது என்பது வாழ்வியல். மரம் வளர்ப்போம், மழை மட்டுமல்ல மனிதம் பெறுவோம். மரங்களை பற்றி பாட
மரம் இல்லையே மனித இனம் இல்லை காற்றை கலவை செய்யும் இலவச எந்திரம் மரம் மாசகற்றும் மான் உள்ளது மரம்தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் பெற்றுப்பவனுக்கு பொருள் கொடுக்கும் மரம் புத்தனுக்கு ஞானம் கொடுத்து போதி மரம் தேடுகிறோம் பொழிந்தவனுக்கு ஒவ்வொரு மரம் போதி மறந்தால் என் கூட சொல்வேன் மரத்தை மறந்த மனிதனுக்கு மரத்தில் கூட உடலேற்க உதவுவது மரம்தான் மரம் மழை கொடுக்கிறது என்பது அறிவியல் மரம் பொருள் கொடுக்கிறது என்பது பொருளியல் மரம் மனிதம் கொடுக்கிறது என்பது வாழ்வியல் மரம் வளர்ப்போம் மழை மட்டுமல்ல மனிதம் பெறுவோம் மரங்களை பற்றி பாட வருகிறான் நண்பர்களே மரம் இல்லையே மனித இனம் இல்லை இப்படிக்கு வலையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் மரங்களை பற்றி பாட வருகிறான் நண்பர்களே